பிடிச்சிருக்குன்னு பார்க்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ணுங்கன்னு சொல்றது. மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த லைக் தான் அடுத்த வீடியோவை சீக்கிரமா அப்லோட் பண்ணுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாத்தனாரே, 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 மைனியா, வாங்க மைனியா, வாங்க. இங்க வேற வந்த சந்தோஷமான செய்தி சொல்லறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன மைனியா? அம்மா, அந்த பையலோல எங்க? இந்த பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கானுவே. நல்ல நேரம், இன்னும் பள்ளிக்கூடத்துக்குலாம் போகலல்ல. இல்ல, 8 பஸ்ஸுக்கு தானே போவானுவே. நல்ல விஷயம் பாத்துக்க. என்ன மைனியா சொல்லுங்க. அவ பெரியவா இல்ல, அவ இயலே பெரிய மனுஷியா இருக்கா. என்ன மைனி சொல்றியா? எப்போ? இப்ப காலையில தான் 6 மணிக்கு தான். அப்படியே மைனி, ரொம்ப சந்தோஷம். நேரத்தெல்லாம் குறிச்சு வச்சிட்டியல்ல? எல்லாம் குறிச்சு வச்சிட்டேன். வாங்கிட்டு தான் மொத சொல்லக்கு ஓடி வந்திருக்கேன். ஐயோ, கையை வரல காலு வரலையா? இப்பதானே வீணா போனாவ. அதுக்கு என்ன சாயங்காலம் தானே தண்ணி ஊத்தணும். மாப்பிள்ளை எங்க? இருங்க, நான் அவளை வர சொல்றேன். ஏன் பெரியவனா? எல்லாம் பெரியவனா? எல்லாம் விமலே. அம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டாலம்மா. ஏமா, பஸ் வந்துடும். டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? அம்மா, ஆபீஸ்க்கு நேரமாயிட்டு, நான் கிளம்புறேம்மா. ஐயலே பெரிய பிள்ளையா இருக்கலாம். ஏமா, அவ ஏற்கனவே பெரிய பிள்ளை தானேம்மா? ஐயோ, இவனும் ஆம்பளை பையனா வளர்ந்தவனும்ல, இவனுக்கு என்ன தெரியும்? எப்படி சொல்லன்னு தெரியலையே. இல்ல, சடங்கு வைப்பாங்கல்ல, அந்த பெரிய பிள்ளையா இருக்கா. அப்படின்னா என்னம்மா? இவனுக்கு விளக்கம் கொடுக்கல போதும் போது ஆயிரும் போலுக்க. ஏன் பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? எனக்கு பிறந்தா. ஐயா விமலே. சொல்லுங்கம்மா. நாத்தனாரே. என்ன மைனி? எனக்கு கூட பிறந்தது யாரும் கிடையாது. தாய் மாமன் கட்ட செய்யறதுக்கு யாரும் இல்ல. என்ன மைனி பேசுறிய? அப்ப நாங்க யாரு? இங்க பாருங்க, அவ ஏன் அண்ணன் புள்ள. அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத்தை, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அத்தி பேசுறது இவன் தானே? ஏமா, இந்த கட்டை நான் தான் செய்வேன். அத்தி, அத்தி பேசுறது விமலா? இல்ல பேசுறது நீதானா? என் அத்தை பொண்ணுக்கு நான் தானே முறை செய்யணும். நான் தான் செய்வேன். ஏமா, ஆபீஸ்ல போய் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வரேன். மத்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க. தடப்படலாம் இருக்கணும். நாம செய்யற சீர பத்து ஊரே வச்சுக்கணுமா? நான் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். நீங்க எங்களும் ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நான் வரேம்மா. அத்தை, இயல் சடங்க தடப்படலாம் வைக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க. அம்மாடி, சடங்குனா என்னம்மா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஸ்கூல் பேக்க வச்சுட்டு வா, சாயங்காலம் பார்த்து தெரியும். என் இருக்கு நான் எப்படி முறை செய்ய போறேன்னு பாருங்க. ஊரே வாய் மேல விரல வைக்கணும். இதே மாதிரி இந்த உலகத்தை யாருமே செஞ்சிருக்க கூடாது. அப்படி செய்வேன். ஏழு அவளுக்கு நான் தான் எல்லா சீரும் செய்வேன். என்னடா அதான் சாயங்காலம் பாரு தெரியும்னு சொன்னானே. ஏதோ முறை செய்ய போறேன்னு சொன்னா நாமளும் எதுவும் செய்ய வேண்டாமா? ஏமா, அன்னை மட்டும் ஏதோ முறை செய்ய போறேன்னு சொன்னா அப்ப நான் செய்ய வேண்டாமா? ஐயோ, நானும் முறை செய்வேமா. இவனுக்கு வீட்டுல இருந்தா சரிபடாது. இல்ல, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. அன்னை மட்டும் ஏதோ முறை செய்வேன்னு சொன்னா முறைன்னா என்னமா? இல்ல, நீ ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வா. சாயங்காலம் சடங்கு இருக்கும். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. இல்ல முகிலே. என்னமா? தோட்டத்துல போய் 2 வாழைப்பழம் வெட்டிட்டு வாடா போ. சரிங்கம்மா. அப்ப நான் ஸ்கூல் போண்டாமா? நீ போ வேண்டாம். வயலுக்கு போயிட்டு 2 வாழைப்பழம் வெட்டிட்டு அப்படியே அந்த பூக்கார வீட்ல போய் 2 மாலை அப்புறம் பூ எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துரு. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களே. அம்மா சேர் எடுத்துட்டு தாரேன். அந்த டெய்லர் வீட்ல கொண்டு அந்த லட்சுமி அக்கா இருக்காவல்ல, அவ வீட்ல கொண்டு தட்டி கொடுத்து வந்துருவியா? அதான் முறை செய்யறதாமா. நீ முறை செய்யறதுல இரு. இல்ல உனக்கு இந்த வயசு கிடக்கல. மெதுவா நீ முறை செஞ்சுக்கலாம். ஆமா பொண்ணா. ஏன்டா அம்மாவும் அத்தையும் சிரிக்காங்க? முறை செய்யுதுன்னு அவ்வளவு சிரிப்பாடா? அதான் எனக்கு தெரியல. பெரியண்ணை மட்டும் முறை செய்வானா, நாம செய்யக்கூடாதாண்டா? அதானே, நாமளும் முறை செய்யணும்டா. நம்ம 2 டீல் வச்சுக்கலாமாடா? என்ன, நீ 2வது உள்ள வந்தானே, நீ 2வது இசைக்கு முறை செய்யி, நான் இன்னிசைக்கு முறை செஞ்சுக்கிறது. என்னடா, தோட்டத்துல போய் 2 வாழைக்குலை வெட்டணும். அதான்டா முறை. அப்போ டெய்லர் கடையில கொண்டு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தா அதான் முறையாடா? அப்படிதான் நினைக்க. அம்மா அப்படிதான் நமக்கு செய்ய சொன்னாங்க. அப்போ நான் போய் முறை செஞ்சுட்டு வந்துருந்தேன்டா. சரி, நீ ப்ளவுஸை கொடுத்துட்டு முறை செஞ்சுட்டு வந்துரு. நான் வாழைக்குலை வெட்டிட்டு பூமாலை எல்லாம் வாங்கிட்டு முறை செஞ்சது. ஓகேடா. ஏமா, நான் போய் முறை செஞ்சுட்டு வந்துடுறேம்மா. அம்மா நானும். ஐயோ ஐயோ ஐயோ, உன் பிள்ளைல எல்லாம் ஒன்னியே மாதிரிதான் பாத்துக்க. தங்கமான பயிலுவேன். உங்களை விட மைனி ஒரே ஒரு ஆசைதான். நான் இப்பவும் சொல்றேன், 3 பொம்பளை பிள்ளைல பெத்துட்டேமேன்னு நான் கவலைப்பட்டதே இல்ல. எல்லாம் நீ இருக்க தைரியத்துலதான். மைனி இப்ப சொல்ற, என் அண்ணன் பிள்ளைல 3மே எனக்கு தான். அங்க துப்பு கேட்கவா இங்க துப்பு கேட்கவான்னு ஏதாவது பேச்சு எடுத்திய,
அவளுக்கு துப்பே பார்க்க கூடாது. புரியுதா மைனி? நான் 3 பொம்பளை பிள்ளை பிறந்தன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அந்த 3 உனக்கு தானே. நீ பெத்த 3 எனக்கு, நான் பெத்த 3 உனக்கு. ஆக மொத்தம் உனக்காரு எனக்காரு. புரியுதா? சரிங்க மைனி. சரி மைனி, நீங்க வீட்டுக்கு போய் அவளுக்கு ஏதாவது கொடுங்க. நான் போய் எல்லாம் மத்த எல்லாம் பார்த்துட்டு வரேன். பாரு, தேவையில்லாம ரொம்பலாம் செலவு வைக்காத. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சா போதும். எப்ப இவ்வளவு 3 பேர் பிறந்தாலும் அப்பவே நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவளுக்கு தடை புடல செய்யணும்னு பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். நான் அவங்க வர சொல்லிட்டு பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு மத்த வேலையில நான் பாக்கேன். நீங்க பிள்ளைய பாருங்க போங்க. சரி நாத்தே. நீ நாத்தனார அடையதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? என்ன மைனி பேசுறீங்க? தாய் தப்ப இல்லாத பிள்ளையா இருந்தேன். தாயா இருந்தீங்களே மைனி மாதிரி ஒரு நாள் நடந்திருப்பீங்களா? எனக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் என் நாத்தனார கரையேற்ற வரைக்கும் என் புருஷன் கூட சேர மாட்டேன்னு வைராக்கியமா இருந்தீங்களே. சரி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் கூட சந்தோஷமா வாழ்வீங்கன்னு பார்த்தேன். இல்ல, என் நாத்தனாருக்கு பேர்களெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பிள்ளை குட்டியை பெத்துக்கிடுவேன்னு வைராக்கியமா வாழ்ந்தில மைனி. உங்க தியாகத்துக்கு முன்னாடி என்ன மைனி இருக்குது? எங்க தனக்கு பிள்ளை பிறந்தா நாத்தனார பார்க்காம போயிடுவேன்னு குழந்தையே பெத்துக்காம இருந்தீங்களே மைனி. நான் இப்பவும் நினைப்பேன் மைனி, கடவுள் உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைல கொடுத்தது நான் என் நன்றி கடனை அடைக்கிறதுக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை கரையேத்துறது என் கடமையா இருந்தது. அதான் நான் பண்ணினேன். நான் என்னத்த பண்ணிட்டேன்? மனசு வேணுமே மைனி, மனசு வேணுமே. நான் நல்லா வாழ்றதை பார்த்து சந்தோஷப்படுத்தீங்களே. இது ஒரு தாய்க்கு கூட இந்த குணம் இருக்காது. சரி மைனி, நீங்க போயிட்டு வாங்க. நான் மத்த ஏற்பாடுலாம் பண்றேன் மைனி. சரி நாத்தே. மைனி, உங்க 3 பிள்ளைகளும் எனக்கு தான், என் வீட்டுக்கு தான் சொல்லிவிட்டேன். என்னம்மா? இது அந்த சுந்தரிக்கா இருக்காவல்ல? எந்த சுந்தரி அக்கா? இது அதானடி அந்த நாராயணசாமி கோயில் இருக்குல, அது பக்கத்துல இருக்காவல்ல சுந்தரி அக்கா. எந்த சுந்தரி அக்கா? இது அந்த ஐயா கோயில் இருக்குலாட்டி அதுக்கு பின்னாடி இருக்காவலாட்டி நிறைய கோழிலாம் வளர்ப்பாவல. இது அந்த பையன் கூட உன் கூட படிச்சாமலாட்டி. ஆமா நாராயண. அது வீட்ல போய் எங்க அம்மா சொன்னவனே நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வாட்டி. இருக்க முட்டையெல்லாம் தரணுமான்னு சொல்லி வாங்கிட்டு வா. அது துட்டு கட்டாவனா? அவளுக்கு தெரியும். நீ போய் கேளு. சொன்னதை விட்டு சுரைக்க பிடுங்காத போ. என்னைக்காவது நான் சொன்ன வேலைய உடனே சரின்னு சொல்லுதியா? ஏக்கியானம் தானே பேசுத நீ. சரி, என்ன ஏசிட்டே இருக்காதீங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். எதுல வாங்கிட்டு வரணும்? அது அந்த ஒயர் கூட இருக்குல, அதுவே எடுத்துட்டு போ. சரிமா. ஏடா சின்னவள எங்கடி? அவ அக்கா ரூம்ல இருக்கா. ஏம்மா, அக்கா எதுக்குமா அழுதுகிட்டே இருக்கா? சப்பா, அவ இன்னும் அழுகி விடலையா? ஆமாமா, ஒரே அழுவையா அழுதுட்டு இருக்காமே. அவளுக்கு பயமா இருக்கா. அது அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் செய்யாது. போ, நீ கூட எடுத்து கிளம்பு. ஏடி இன்னிசை, அந்த நாராயண பைய வீட்டுக்கு வாரியா? ஏடி நான் உன்ன சுந்தரி வீட்டுக்கு போச்சனே மட்டி. நீங்க சுந்தரி அத்தை வீட்ல தான் முட்டாங்க சொன்னீங்க. ஆமா, அப்ப நான் சரியான சொல்றேன். ஏடி இன்னிசை, அந்த ரோஸ் கலர் கூட எடுத்துட்டு வா. முட்டை வாங்க போணுமா? ஆமா, இப்ப எதுக்கு நீ இந்த சட்டை எடுத்து போட்டுருக்க? அம்மா, நம்ம வீட்ல ஏதோ சடங்காமே. ஐயோ, ஆமாடி, அதுக்கேட்டி இப்பவே இந்த சட்டை எடுத்து போட்டுருக்க? சடங்குனா புது Dress போடணும்லாமே. அது சாயங்காலம் தானடி போடணும். சாயங்காலம் நம்ம மக்களுக்கு தண்ணி ஊத்துறாவே. ஏமா, அவ குளிக்கலையோ? இல்ல, அது சாயங்காலம் தண்ணி ஊத்துதியே. இப்பவே குளிச்சா தோண்டி தானே. அதுமே சாயங்காலம் பொழுது குளிச்சாத்துதியே. சளில பிடிக்கும். ஹட்டி, சீவனை எடுக்காதடி. நீ ஏக்கியான பேசுறதெல்லாம் போதும். கிளம்பு. ஹட்டி, சடங்குனா சாயங்காலம் தண்ணி ஊத்துவாவே. 2 பேரையும் ஓட்ட விட்டு அடிக்க போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. ஏன் அன்னைக்கு அந்த தாமரை செல்வி சடங்கானால அன்னைக்கு என்ன சாயங்காலமா தண்ணி ஊத்துனாவே? காலையில ஊத்துனாவே? சப்பா, அப்பல இல்ல, சாயங்காலம் தான் ஊத்துவே. ஏமோ, சாயங்காலமா தண்ணி ஊத்துவாவே? நான் அவ தண்ணி ஊத்துனக்கு போனே. பழம் சீனி எல்லாம் கொடுத்தாவல. கசிலி பழம் தான் கொடுத்தாவே. ஏமோ, நம்ம வீட்ல எல்லாம் கசிலி பழம் கொடுக்க கூடாதுமே. வேற ஒரு கம்பு போட்டிருந்தேனே பாத்தியா? எதுக்குமே? ஏமட்டி ஆவி ஜீவனெல்லாம் எடுக்கிய. உங்களை பெத்துட்டு நான் படுத பாடு இருக்கு பாரு. அப்பா, உங்களை வச்சு ஓர இருக்கோ இல்லையா? ஒவத்திரிய ஏகப்பட்டது. ஒரே முட்டை மட்டும் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு ஏமட்டி என் ஜீவனை இப்படி எடுக்கிய 2 பேரும். ஏமா, சடங்குனா என்னமா? ஓட விட்டு அடிச்சுடா, ஓடிரு. அதுக்கு அவ அழுதுகிட்டே இருக்கா. நாளை சடங்கானா அழவே மாட்டேன். ஜாலியா இருக்கலாம். இங்க பாரு, எல்லாரும் பண்டம்லாம் கொண்டுட்டு வருவாவ தெரியுமா? ஏமா, அவளுக்கு மட்டும் புது Dress இல்ல, எனக்கும் புது Dress எடுத்து கொடுக்கணும் சொல்லிவிட்டேன். ஏமா, எனக்கும் புது Dress வேணும்னு சொல்லிட்டேன். அவளுக்கு மட்டும் என்னனாலும் கொடுத்துட்டே இருக்கீங்க. அவளை தூக்க சொன்னா தூக்க மாட்டாளாம். நீங்க என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டீங்க? அதானே, நாங்க மட்டும் வேலை செய்யணுமா? அவ மட்டும் வேலை செய்ய கூடாதா? கேட்டா அவ சடங்காயிட்டாளாம். நாங்களும் சடங்காயிட்டோம். நாங்களும் வேலை செய்ய மாட்டோம். ஆமா, கம்பெடுத்துட்டாவளே. கையில என்ன இருக்கு பார்த்தல? கையில
வாங்கிட்டு வரேன். ஆனா எனக்கும் சாயங்காலம் தண்ணி ஊத்தணும். அக்காளுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அதை எனக்கும் செய்யணும் சொல்லிவிட்டேன். ரொம்பதான் ஓர வந்து நிக்காத. எனக்கும் சாயங்காலம் சடங்கு வைக்காம இருங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது. நானே பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அங்க போய் சேர்ந்துருவேன். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சேர்ந்துருவேன். எனக்கு சாயங்காலம் சடங்கு வைக்கணும்னு சொல்லிட்டேன். இங்க வாயே நீ கொஞ்சம் வந்துட்டு போ. அப்ப எனக்கு சாயங்காலம் சடங்கு வைப்பீங்களா? கட்டாயமா உனக்கும் சாயங்காலம் சடங்கு வச்ச வேண்டியதா. அதுக்கு மட்டும் வந்துட்டு போயேன். இல்ல நான் வர மாட்டேன். நான் முட்டை வாங்கிட்டு வரேன். ஏமா அவளுக்கு மட்டும் முட்டை கொடுக்க கூடாது. எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு தரணும் சொல்லிவிட்டேன். அப்பா படுத்துறாளே. போட்டி போ. சப்பா 2 புள்ளியோட நிப்பாட்டி இருக்கணும். 3ஆவதுக்கு ஆசைப்பட்டது தப்பா போச்சு. நீ இந்த நாராயண பையன் வீட்டுல போய் முட்டை வாங்கிட்டு இரு. நான் என் ஃப்ரெண்ட் இருக்கல அவ செல்வி, அவகிட்ட போய் எங்க அக்கா சடங்கா இருக்கா, நாங்க சாயங்காலம் போல தண்ணி ஊத்துறோம், நீனு வான்னு சொல்லிட்டு வந்துடட்டுமா? அட்டி அவ அக்கா சடங்கானதுக்கு நம்ம போனோம்ல டி. முறுக்கு பழம் என்னெல்லாம் தந்தாவ, கேசரி கூட கொடுத்தாவல்ல. ஆமா நம்ம அக்கா சடங்குக்கு தான் நம்ம வீட்டுல எல்லாம் கொடுக்க போறாவல. அவ மட்டும் பள்ளிக்கூடத்துல வந்து என்ன பீத்துனா தெரியுமா? எங்க அக்கா சடங்குக்கு நாங்க கேசரி போட்டோம், பழம் கொடுத்தோம், முறுக்கு கொடுத்தோம் அப்படின்னு என்னமா பீத்துனா பாத்தியா? நானும் பீத்த வேண்டாமா? அதான் நான் போய் அவளை கூட போறேன். நீ முட்டை வாங்கிட்டு வந்துருவியா? எந்த நாராயண பைய வீட்டுல? அதான் மட்டி சுந்தரி பெரியமா இருக்காவல்ல அவ வீட்டுல. அந்த ஐயா வீடு பக்கத்துலயா? இது நம்ம வயலுக்கு போவோம்லாட்டி அந்த வழியில தான் இருக்குது. சரி நீ போ, நான் சுரேஷ் ரமேஷையும் கூட்டிட்டு போறேன். சரி நீ சுரேஷ் ரமேஷையும் கூட்டிட்டு போ, நான் செல்வி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன அட்டி முட்டையை உடைக்காம வாங்கிட்டு வா, அம்மா அடிச்சு விடுவாவே. அதெல்லாம் உடைக்க மாட்டேன், நீ போ. அதான் என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவனை பாத்துக்கிட்டு வானுவேன். சரி அவளை பாத்துட்டு அவனுக்கு குரங்கு சட்டு ரொம்ப பண்ணுவானே பாத்துக்க. சரி அப்படி செல்வி வீட்டுல சொல்லிட்டு அப்படியே அந்த சாந்தி இருக்கால்ல. எந்த சாந்தி? அதான் ஏன் கூட படிக்கல. ஆமா வடிவு தங்கச்சி. அவகிட்ட சொல்லிட்டு வந்துருவியா எங்க அக்கா சடங்கா இருக்கானே? இப்ப அவ 5ஆம் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கா. ஆனால அவ எனக்கு ஃப்ரெண்ட் தான். நான் 6ஆம் கிளாஸ், அவ 5ஆம் கிளாஸ். ஒரு வயசுக்கு தானே முன்ன பின்ன நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சரி நான் சொல்லிட்டு வரேன். என்னடா சுரேஷ், உங்க வீட்ல எதுக்கு தவுசு புள்ளி வச்சு சோறலாம் பொங்கிக்கிட்டு இருக்கானே? உங்க வீட்டுக்கு சொந்தக்காரவிய நிறைய பேர் வருவாங்களாமே, அப்படியா? ஆமா எங்க வீட்டுக்கு இன்னைக்கு நிறைய சொந்தக்காரவிலா வருவாவே. எங்க வீட்டுக்குலாம் யாருமே வரல. அதுக்கு அக்கா இருக்கணும்டா. அக்கா இருந்தாதான் சொந்தக்காரவியலா வருவாவே. இப்படி தவுசு புள்ளிய வச்சுலாம் சோறு பொங்குவாங்க. எங்க வீட்லவே ஒரு சொம்பு எடுத்துட்டு வரேன். எனக்கு பாயாசம் தருவியா? அண்ணா இப்பம்லாம் பாயாசத்தை எடுத்தா எங்க அம்மா அடிச்சு விடுவாளே. சடங்கு முடிஞ்சி சொந்தக்காரவிலா போட்டோம் அப்புறமா நான் உனக்கு தாரேனல. இல்லன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரேன்ல. டி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரும்போது கொல்லாம்பருப்பு கிசுமிசு பழம் எல்லாம் நிறைய போட்டு எடுத்துட்டு வானே. அதான் எனக்கு பாயாசத்திலே ரொம்ப பிடிக்கும். சரில இல்ல நாராயண வீட்டுக்கு வரீல, முட்டை வாங்க போறேன். முட்டை குழம்பு வைக்க போறியா? இல்லடா எங்க அக்காவுக்கு பச்சை முட்டை தான் கொடுப்பாவே. பச்சை முட்டையா? ஆமால அதுதான் ரொம்ப கஷ்டம். எங்க அக்கா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. இந்த முட்டைய அப்படியே பச்சையா குடிச்சிட்டு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்பாவே. எங்க அக்கா அழுது குடிச்சுக்கிட்டே இருக்கா பாவம். இனிசை அம்மா அக்கா அழுதுகிட்டா இருக்கா? ஆமா பெரியத்தா அக்கா ரொம்ப அழுதா. ஆமா பச்சை முட்டை கொடுத்தாங்கல்ல அதுக்கு தான். இப்போ கூட நான் நாராயண வீட்டுல போய் முட்டை தானே வாங்க போறேன். ஏரே பார்த்து வாங்கிட்டு வா. இந்த சின்ன சிசுகளோட போய் முட்டையை உடைச்சிட்டு வர போறியா? நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா. நம்ம ரொம்ப இன்சல்ட் பண்றாங்கடா. இவங்கள கூட்டிட்டு நீ முட்டை வாங்க போற. ஒழுங்கா போய் முட்டை வாங்கி அத்தை கிட்ட கொண்டு கொடு. அக்கா நிறைய முட்டை சாப்பிடணும். அதான் அக்காக்கு பிடிக்கலையே. அக்கா அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டே இருக்கா? ஆமாத்தா. சரி சரி நீ முட்டை வாங்க போ. நீங்க வீட்டுக்கு வரல? நான் வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா பார்த்து போ. உடைக்காம முட்டையை வாங்கிட்டு போ. சரிங்கத்தா. பக்கணும் போல இருக்க. எப்படி பார்க்க? நம்ம பத்திர வேண்டியதான். இனிசை என்ன பெரியத்தா? வீட்ல யாரெல்லாம் இருக்கா? இப்பதான் இசை அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. அவ செல்வி இருக்கல்ல, செல்வி அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ அப்புறம் அம்மா அம்மா எல்லா வீட்டுக்கு சொல்ல போயிருக்காவே. நம்ம தெருல இருக்காவல்ல அவளுக்குலாம் சொல்ல போயிருக்காவே. சாயங்காலம் தண்ணி ஊத்துதாவலாம்ல அத சொல்ல போயிருக்காவத்தா. அப்பா? எங்க அப்பாவா? எங்க
ஆட்கள் இருக்கோ? சரி சரி, நீ முட்டை வாங்க போ. சரிங்க பெரியத்தா. இங்க பாரு, உங்க பெரியத்தா எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. எங்க பெரியத்தா கிட்ட எதுவும் வாயாட்டாதீங்கடா, எங்க அத்தா அடிச்சு விடுவாங்க. ஏய், எங்க அத்தா ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க தெரியுமா? மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். 15,000மா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க பெரியத்தனுக்கு பேங்க்ல பெரிய வேலை கிடைச்சிருமா. அப்பெல்லாம் சம்பளம் நிறைய கொடுப்பாங்களாம். எங்களுக்கு எங்க பெரியத்தா தினமும் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரும் தெரியுமா? இப்ப நான் போட்டிருக்கேனே இந்த ட்ரெஸ் கூட எங்க அத்தா தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியா? 15,000 சம்பளம்ல. இன்னும் கொஞ்சம் பெரிய பேங்க்ல வேலை பார்த்துருவாங்களாம். ஆமா. ஆஹா, வீட்டுல யார் இல்ல, பாத்திர வேண்டியதான். ஆனா நெஞ்சில டப்பு டப்புன்னு அடிக்குது. அம்மாக்கோ அத்தைக்கோ தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இருந்தாலும் பார்க்காம இருக்க கூடாது. நான் அவளை பார்த்தே ஆகணும். மூடி போனா மச்சு ஏறி பாத்திர வேண்டியதான். யாரும் இல்லையா? இல்லன்னு நினைக்கிறேன், பாப்போம். என்ன? ஐயோ, இவன் வேறையா? என்னடா இங்க இருக்கிற? அந்த நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நான் வந்து முறைச்சிய வந்தேனே. ஆமா, மரியாதையா வீட்டுக்கு போயிட்டு ஓடல. என்ன? நான் ப்ளவுஸ் வாங்க வந்தேன். பிளவுஸ் வாங்க வந்தியா? ஆமா, அளவு ப்ளவுஸ் வேணுமா? டெய்லர் அண்ணாச்சி சொன்னாவ. நான் பாட்டுல ப்ளவுஸ் கொண்டு கொடுக்க போனேன், ஏசி விட்டாவ போய் அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு வான்னு. ஆஹா, இதான் சரியான சந்தர்ப்பம் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு. அப்படியே கேட்டாங்க. ஆமாண்ணே, டெய்லர் அண்ணாச்சி என்ன ஏசி ஆச்சு விட்டாவ. இங்க வாட என் ஆசை தம்பி. சொல்லுனே. இங்க வா. ஏன் என்னண்ணே? அலோ பிளவுஸ் தானே, வா நம்ம ரெண்டு சேர்ந்து வாங்கலாம். சரிண்ணே. ஆஹா, குத்தையில போனா தப்பா நினைச்சிருப்பாங்க. இவனை கூட்டிட்டு போய் இவனை வச்சு அவளை பார்த்த வேண்டியதா. வாட தம்பி, நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரலாம். சரிண்ணே. நல்ல தம்பி, என் செல்ல தம்பி, கரெக்டான நேரத்துல வந்திருக்கடா. அப்படியாண்ணே? ஆமாடா, கரெக்டான டயத்துலதான் வந்திருக்க. தம்பினா இப்படிதான்டா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு வளருத? ரொம்ப வளருதுனா? இப்ப என்னண்ணே, உனக்கு வீட்டுக்குள்ள போகணும் அவ்வளவுதானே? எல்லாம் நமக்கு மேல உசாரா இருக்கானுவ. டேய் இங்க வா, நம்ம ரெண்டு சேர்ந்து போய் ப்ளவுஸ் வாங்கலாம். அதுதானே நானும் சொன்னேன். இயற்மை நீ உள்ள இருக்காவலாம், போய் வாங்கிட்டு சொன்னாவ அம்மா. வாடா, வா வாங்கி தருவோம். சரிண்ணே. ஏய், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? போகல. நீ போகல? உனக்கு முறை செய்யணும்ல, அதான் நாங்க போகல. எங்க அம்மா இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு விட மாட்டுக்காவ. அதான் நாங்க உனக்கு முறை செய்யண்டிருக்கலாம், அதான் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகல. எனக்கு முறைய வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு போறேன். வெளியில தவுசு பிள்ளை எல்லாம் வச்சு சோர் பண்ணிட்டு இருக்காவ தெரியுமா? தெரியும். சரி, ஓ அளவு ப்ளவுஸ் ஒண்ணு தருவியா? இந்த டெய்லர் அழைச்சு கட்டாவ. அப்படின்னா? அப்படின்னாவா? அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? எங்க பெரியண்ண இல்ல விமலி? ஆமா. உனக்காக திருநெல்வேலியில போய் போத்தீஸ்ல போய் காஞ்சிபுரம் பட்டு எடுத்திருக்கான். ஆமா, சூப்பரா இருந்துச்சு, ரோஸ் கலரு. அதுக்கு தான் சட்டு தைக்க கொடுக்க போனேன்னா அவங்க இதே மாதிரி வேற பிளவுஸ் வேணுமா, அப்படின்னாதான் தைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்னடா? எனக்கு என்ன தெரியல, நீ தான் தரணும். எங்க அம்மா கிட்ட கேளு. அத்தைய காணவே இல்ல. எனக்கு அளவு ப்ளவுஸ்னா என்னன்னே தெரியாது. பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு தெரியாது? நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இரு உனக்கு. சரி, எனக்கு சேலை வேற என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? ஒரு பிரேசல்ட் எடுத்திருக்கான், அப்புறம் வளையல் எடுத்திருக்கான், அப்புறம் செயின் எடுத்திருக்கான், மோதிரம் எடுத்திருக்கான், அப்புறம் நிறைய பூவு மாலை, அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தான்? லட்டு வாங்கிட்டு வந்தான். எல்லாம் எனக்கா? ஆமா, எங்க பெரியண்ணன் தானே உனக்கு முறை செய்வானா, அதான் எங்க அண்ணன் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான். கம்மல் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? கம்மலா? அது வாங்கிட்டு வரலையே. எனக்கு கம்மல் தான் வேணும். கம்மல் வேணுமா? ஆமா, எனக்கு கம்மல் தான் வேணும், மத்ததெல்லாம் வேண்டாம். என்ன விமலி? அத்தை வந்திருக்காங்களா? ஆமா, எங்க அண்ணன் அப்ப வச்சு உன்னை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கானே. அட்டே, என் மோனத்தை வாங்கிட்டானே. ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்களா? ஏன்? அதான் எனக்கு தெரியல. ஏனே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? இங்க வந்து பார்க்க வேண்டியதானே? உன்னை கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டல. ஏன்னா அவளுக்கு கம்மல் தான் வேணுமா? என்ன
என்ன ஐயோ அத்தா என்ன இப்படி பாக்குறாங்க? நம்ம எதுக்கும் திரும்பிக்குவோம். என்ன என்னடா இயலுக்கு கம்மல் தான் வேணுமா, மத்த எதுவும் வேண்டாமா? அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சுது. கம்மல வேணும். அது வந்து இல்ல இருக்கட்டும். என்ன வைக்கப்படுறா? என்கிட்ட கேட்டாலே ஏரே அவாய் வான்னு சொன்ன அடிச்சிடும் பத்துக்க. அவன் எனக்கு இலைவா தானே. இன்னொரு வட்டி எவ்வளவு அவாய் வான்னு சொன்ன. நல்லா இருக்குடா உன் நியாயம். என்ன மாதிரி கம்மல் வேணும்? அது உங்க விருப்பம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிட்டு வாங்க. யா விருப்பமா? சரி. வேற எதுவும் வேணுமா? வேண்டாம். அவன் ஏன் உன்னை பார்த்து பயப்படுறா? என்கிட்ட மட்டும் இவ்வளவு நேரம் என்ன வாய் அடிச்சா? உன்னை கண்ட மட்டும் பயப்படுறா? அது பயம் இல்லடா. அப்ப எதுக்கா உளறிக்கிட்டு இருக்கா? அது பயம் இல்ல, வெக்கம். வெக்கமா? உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ சின்ன பையன். நீ வெளியில போறியா? நோ, நான் போக மாட்டேன். அலோ ப்ளவுஸ் வாங்க வந்திருக்கேன். அலோ ப்ளவுஸ் இருக்குதா? அப்படின்னா அப்படின்னா டேய் இவகிட்ட கேட்கறதுக்கு அத்தை கிட்ட கேளுடா. அத்தையை தான் காணுமே. அங்க தாண்டா நிப்பாங்க, போ. என்ன விரட்டுதலே இருக்கான். அது என்னடா சடங்குல என்ன ஓட விட்டு அடிக்கீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியல? போடா. ரைட்டு விடு. ஐயோ அத்தா நிக்காங்களே, ஒரு மாதிரியா இருக்கு. வெக்கமா வருதே. நீங்க போங்க. ஏன்? நீங்க போங்கன்னு சொன்ன. நீங்க போங்க. ஏன்? எனக்கு வெக்கமா இருக்குல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனே. அம்மா அம்மா. ஐயோ நான் போயதன் தாயே, கத்திராத, மானத்தை வாங்கிறாத. அப்ப போங்க. போறேன் போறேன். உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஐயோ மானத்தை வாங்கிடுவா கொடுக்க. இருமா போயிட்டேன். சீக்கிரம் போங்க. இதுக்குதான் சூரியடி குச்சி வந்தேன்னாக்கோ. போங்க அத்தா. நீங்க இங்க நின்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போங்க. நான் நீங்க போங்க. வேற எதுவும் வேணுமா? வேண்டாம், கம்மல் மட்டும் போதும். சொல்லு, வேற எதுவும் வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். எனக்கு கொலுசும் வேணும். கொலுசு தானே, வாங்கி தரேன். அப்புறம் இது மட்டும் போதும், வேற வேண்டாம். ஆமா, நீங்க எனக்கு ரோஸ் கலர் சேலையா எடுத்திருக்கீங்க. ஆமா, உனக்கு ரோஸ் கலர் ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கானே அந்த ரோஸ் கலர் சேலையில நீ ரொம்ப அழகா இருப்ப, அதான் அந்த கலர் சேலை எடுத்தேன். சரி 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 சரி, நீங்க போங்க. நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏன்? எங்க அம்மா தான் சொல்லிட்டு போனாங்க, யார் முகத்திலயும் முழிக்க கூடாதுன்னு. சீக்கிரம் போங்கத்தா. சரி போங்க. போறேன் போறேன், கத்தாத. அப்புறம் நான் அழுதுருவேன். கிளம்பிட்டேன். அத்தடி அம்மா. மர்மோனே ஒட்டிஞ்சது இன்னைக்கு. அத இல்லத டெய்லரு அளவு பிளவுஸ் கேட்டு விட்டு இருந்தாரு, அதான் தான் வந்த. அளவு பிளவுஸ் தாங்க. அவ்வளவுதானே, எகிரியா எடுத்து தரேன். அத மேல ஒரு சூட்கேஸ் இருக்கு பாத்துக்கங்க, அதுலதான் ஒரு சட்டை இருந்தது. நான் எடுத்து கொடுக்கேன். சரிங்க மர்மோனே. அத்தை மறைச்சுக்கிட்டு நிக்காங்களே. அத்தை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் எடுத்து வந்துடுறேன். நான் இங்க தானே மாப்பிள்ள நிக்க. இழுத்த பெட்டி இருக்கும் போதுமே அதுல கீழே விழுந்துட்டுனா. அது சரிதான் மாப்பிள்ள. மாப்பிள்ள எடுத்துருந்தேன். பிடிச்சிருக்கு. என்ன மர்மோனே? ப்ளவுஸ் எடுக்கணும்னு சொன்னேன். பிடிச்சிருக்கு. தந்தான 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 தானே தந்தான தானே. மர்மோனே, க்ளோஸ் எடுக்காம போறியா? தம்பி வருவான். அப்ப இவன எடுக்கிற மாதிரியே மர்மம் பண்ணிக்கிட்டு நின்னாவ.